ஆக்சுவலா நாங்க ஒன்ஸ் இன் a while get together பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நித்யா முருகன் வந்திருக்கோம். என்ன மேம்? எஸ். நைஸ் காஃபி அண்ட் ஒரு ஸ்லைட் டிஃபன் மாதிரியே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணாரு. அதுல நாங்க அது மாதிரி இருக்கோம். ஆனியன் பஜ்ஜி வேற என்ன சொல்லியிருக்கோம்? ரவா தோசா. அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு vlog கொடுத்துருவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்டை முடிச்சுட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா என்னோட டாட்டரோட காலேஜ்க்கு போகிறேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் அடிச்சு பிடிச்சிட்டு போகணும். இப்போ 1 ஹவரில் நான் போய் சேர்ந்துருவேன். என் பொண்ணு வந்து செம்ம காமெடி என்னென்னா என்னை ஒரு 2 நாளாகவே மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டா. அம்மா நீ வந்து இந்த ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது என்னை பயங்கரமாக திட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் அதுக்காக நீ மைண்ட் செட் ஆகிக்கோமான்னு சொல்லிட்டா. அதனால் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கேன். மைண்ட் செட் ஆகிட்டேன். என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டுக்கிறது அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். கிளம்புறேன். பாய். டாக்டரோட காலேஜ்க்கு வந்துட்டேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ மீட்டிங்கை முடிச்சிட்டேன். நல்ல ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாய். காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டேன். எவ்ரி வீக் ஒரு டெம்பிள் போயிடுவேன். டிஸ்டன்ஸில் சம்டைம்ஸ் போவோம். அதர்வைஸ் நியர் டிஸ்டன்ஸில் போவேன். என்னை அம்மனை பார்க்கணும்னு தோணுச்சு. வந்துட்டேன். ஸோ ஹாப்பி கம்மிங் ஹியர் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை டு காஞ்சிபுரம். அம்மனை இங்கே தான் தரிசிக்க போகிறேன். எவ்வளோ உடன் பிறந்தவர் அவங்க பிரதரு லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட சிஸ்டரோட குழந்தைக்காக தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ ஏஜ் அவருக்கு ஒரு 60 இயர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்காங்க பாருங்க. உடன் பிறப்புகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம்னா எப்படி தன்னோட லைஃபையே கொடுத்து இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சாம்பிள் விஜய் டிவியில் வந்தது. நான் உங்களுக்கு போட்டு ஒரு 1 minute சாம்பிள் நான் எடுத்து கொடுத்தேன். இது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப எனக்கு வந்து அந்த எமோஷ்னலாக நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். பிகாஸ் நான் வந்து உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். பட் எல்லாரும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னா அது தெரியாது. இருக்கணும், அந்த மனசு வரணும். ஒருத்தவங்களுக்குள்ளேயும் நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு உதவின்றதே கிடையாது. ஏன்னா உதவின்ற வேர்டே அழிச்சிடும். ஏன்னா உடன் பிறந்தவங்கன்னா அது உதவின்ற வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறது, ஒரு என்ன வேர்டு யூஸ் பண்றதுன்னா உரிமை இருக்கு. உடன் பிறந்துட்டோம்னாலே உரிமை இருக்கு, நமக்கு ஈக்குவல் உரிமை இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த உரிமையில அவர் வந்து தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த உரிமைக்காக தான் அந்த லேடியும் அவங்க சிஸ்டரும் வந்து ஓகே என்னோட பிரதர் வந்து அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, எனக்கு உரிமை இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு, அந்த உரிமையில தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்ல அவரும் சரி நான் என் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. உரிமை, அவரோட ஃபேஸை பாருங்க, ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லை, நான் பண்ணது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதெல்லாம் வந்து சிஸ்டருக்கு வந்து நான் பண்ணியே ஆகணும், நான் பண்ணது ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் ரொம்ப டச் ஆகிட்டேன். So we have come to Titan showroom to select some spectacles for me as well as for my daughter in my lab. So இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் மார்னிங் வெட்டிங்க்கு போகிறேன். ஸோ மார்னிங் வெட்டிங் முடிச்சுட்டு பிளானிங் டு கோ டு மை ஹாஸ்பிட்டல். ஒரு 1 hour பெர்மிஷன் கேட்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பிகாஸ் என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் வெட்டிங்.
அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ரிசப்ஷனுக்கே போயிருக்க வேண்டியது, பட் ரொம்ப டயர்டாகிடுச்சு, என்னால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக முடியல. ஸோ ரிசப்ஷனை கட் பண்ணதுனால மார்னிங் வெட்டிங்கை நான் கேட்சப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அம்மா எனக்கு அம்மா மாதிரியே, இவங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. திருநள்ளாறுலேருந்து வந்திருக்காங்க, ஸ்கேன் எடுக்க அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி. சரி அம்மா, ஸ்கேன் எடுக்கணும்னா ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சரியா, தேங்க்யூ. காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டேன். எவ்ரி வீக் ஒரு டெம்பிள் போயிடுவேன். டிஸ்டன்ஸில் சம்டைம்ஸ் போவோம், அதர்வைஸ் நியர் டிஸ்டன்ஸில் போவேன். என்னை அம்மனை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஸோ ஹாப்பி கம்மிங் ஹியர் ஆல் தி வே சென்னை டு காஞ்சிபுரம். அம்மனை இதில் தான் தரிசிக்க போகிறேன். இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சுக்கிட்டேன். பிகாஸ் நானும் எனக்கு ஒர்க்லாம் நிறைய இருக்கும்ல, என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ். என்னோட பாட்டி இவங்க வந்து யாருன்னா முக்கியமான ஒரு பர்சன். அவங்க என் அம்மாவோட சித்தி. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன வந்து நான் என் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 4th சைல்டு. அப்போ நான் எனக்கு 1973 உனக்கு வந்து 4th சைல்டெல்லாம் 4வது குழந்தைலாம் உனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு நீ அபார்ட் பண்ணிவிடுன்னு என் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட இந்த விளாகை கொடுக்கவே முடிஞ்சிருக்காது. அன்றைக்கி அவங்க என்னை அபார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் ரொம்ப இன்னசென்ட்டு ஓகேன்ட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல டாக்டர் வந்து அப்பாவோட சிக்னேச்சர் வேணும்னு கேட்ட உடனே என் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த பாட்டி இப்போ நான் பார்க்க போகிற பாட்டி, ஏன்னா அவங்க முன்னாடி நான் பேச முடியாது, நான் இப்போவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். லாஸ்ட் மினிட்ல அப்பா வந்து ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு, எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. உடனே எங்கள் அப்பா வந்துட்டு அந்த அபார்ட் பண்ணுறேன்ற அந்த பேப்பரே அப்படி கிழிச்சு போட்டு, என் குழந்தை எனக்கு வேணும், எனக்கு 4வது குழந்தை எனக்கு வேணும், என்னோட செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, என்னையும் அம்மாவையும். ஸோ ஆனால் அந்த பாட்டியை பற்றி நான் தப்பாக பேசலை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பொண்ணு நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஹெல்த் அசார்ஜ் எதுவும் ஹெல்த் கன்சர்ன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது இன் ஃபியூச்சரில் அப்படின்றதுக்காக அவங்க அன்றைக்கி ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அம்மா இல்லை, அந்த பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் ஒரு once in 6 months or once in a year டெஃபினட்டாக போவேன். இன்றைக்கி அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ நான் கிளம்பி போகிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் பிடிக்காது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாரி போட்டுட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நான் ஒரு பிக்கு மட்டும் கொடுக்குறேன். அவங்க முன்னாடி நான் எதையும் சொல்ல முடியாது. ஸோ சண்டே ஆஸ் யூஷுவல் நல்லா தூங்கலான்னு பார்த்தா 7 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு. பட் ஸ்டில் ஆனாலும் நான் முழிச்சிட்டு பெட்லேயே படுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு டொமஸ்டிக் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு தென் ஐ எம் பிளானிங் டு டூ சம் ஒர்க். வெளியே போய் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. 6 மாதம் 3 மாதம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு. என்ன ஒரு சின்ன காமெடினா, அந்த இன்ஸ்கர்ட்டோட நாடா வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கல் முடியாயிடும், அது கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எவ்ரி டைம் எவ்ரி பேஷண்ட் கம்ஸ் டு மீ, நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டு வா அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி தான் மேடம்க்கும் கேட்டேன். ஐயோ நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுனாங்க. அதுக்கப்புறம் வி ட்ரைடு டு ரிலீஸ் இட். நான் சும்மா தான் கேட்பேன். அவங்கள எனக்கு ஒரு ஃபன்னு, சும்மா பேஷண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்படி லைட்டாக பயன்படுத்தி அவங்களுடைய ரியாக்ஷனை பார்ப்பேன். அதே மாதிரி தான் மேடம்க்கும் பார்த்தேன். சாரி மேம். சாரி யூ ஆர் வெரி நைஸ். ஸோ நான் வந்து விமென்ஸ் டே முடிஞ்சிருச்சு. பட் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பேசிக்லி கோயிங் அண்ட் அட்டெண்டிங் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். லைக் ஒரு கெஸ்டாலாம் எனக்கு போக அவ்வளோவா பிடிக்காது. பட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் கண்டிப்பாக போகணும். பிகாஸ் நம்ம கடமை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் எனக்கு துபாயிலேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து கால் வருது, உங்களுக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்ட் கொடுக்குறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படியா ஓகே அப்படின்னீங்கன்னா 5 lakhs பே பண்ணுங்க அப்படின்றாங்க. செம்ம காமெடியாக இருக்குது. நிறைய பேர் அப்படி அவார்ட்ஸ் வாங்குறாங்க பே பண்ணி. மேபி அவங்க ஒரு ப்ரவுட் அண்ட் ப்ரைட் மூமெண்ட்ஸ்க்காக பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ஐ எம் நாட் பேசிக்லி இன்ட்ரெஸ்ட்.
interested in all those stuffs. எனக்கு வந்துட்டு I would like to go like இந்த மாதிரி ஏதாவது celebration இருந்தா some deaf and dumb இல்ல orphanagesக்கு போகலாம். அங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஹாப்பி ஆக்கிட்டு வரலாம், ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் நான் எப்பவுமே நினைப்பேன். அண்ட் மோரோவர் எனக்கு எங்க ஒரு ஸ்மால் கெட் டுகெதரா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் எப்பயுமே எந்த ஒரு கெட் டுகெதர்ஸ் போனாலும், ஈவன் கசின்ஸ் கெட் டுகெதரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரா இருந்தாலும் ஒரு குட்டியா ஒரு கேம்ஸை ப்ளே பண்ணி அவங்கள ஹாப்பி ஆக்குவது எனக்கு கொஞ்ச நாளா ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் கூப்பிட்டாங்க. தென் ஐ வென் தேர் அண்ட் ஒரு சீனியர் சிட்டிசன் கேரில் போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வந்தேன். பட் ஐ couldn't take vlogs there. I'm not interested in taking vlogs also from there. நான் vlogனாலே என் வீட்டில் எடுப்பேன், என் கிளினிக்கில் எடுப்பேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். அண்ட் மோர் ஓவர் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு குக்கிங் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டன்ட் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குக்கிங் வ்ளாக் போட்டுடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். நான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் பண்ணலை, எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் குழி பணியாரமும், பெஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் கொழுக்கட்டை பிகாஸ் அது ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். குழி பணியாரமும் கொழுக்கட்டையும் ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க. ரொம்ப 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 ஈஸி. 5 minutes நம்ம பண்ணிடலாம், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ குழி பணியாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அரிசியை வந்து ஊற வச்சு, புழுங்கல் அரிசியை, அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற மேட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது பெரிய ப்ராசஸ். நான் என்ன பண்ணுவேன், 5 minutes குழி பணியாரத்துக்கு இட்லி மாவு எடுத்துப்பேன். சரிங்களா, அதை பாருங்க, இட்லி மாவு எடுத்துட்டேன் 1 கப்பு. இப்போ வந்து நான் அன்றைக்கி சொன்னேன்ல கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாள் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆல்ரெடி எண்ணெய் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ எண்ணெய் போட்டு கேஸ்ட் அயர்ன் கடாய், அதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு விட்டேன். தென் அது பொரிஞ்சது. ஓகே, வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன், அப்புறம் காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை போடணும். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு தேங்காவை போட்டோமா, அதுக்கப்புறம் நல்லா இதை கொஞ்சம் வதங்கணும், மஞ்சள் பொடி. அண்டு பக்கத்தில் நான் வந்து இந்த குழி பணியாரம் அந்த கேஸ்ட் அயர்ன் அந்த வார்ப்பு இரும்பு அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அந்த கடாயில் பண்ணுறோம் இதை. அந்த ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுடணும். ஏன்னா பிகாஸ் மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குன்னா இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் போடுறது தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் 2 minutes இதை செஞ்சு கொடுத்துடலாம். இட்லி குட்டியாக சுருங்கி போச்சு. ஃபைன், இதை எடுத்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த நெய் போட்டுறேன், நெய் போட்டு பிகாஸ் இந்த குழி பணியாரம் அப்படின்னாலே நெய் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கியூட்டா இருக்குல்ல குழி, குட்டி குட்டியா இருக்கியா? ஐயோ, இதெல்லாம் ஒன்று ஒட்டிக்க போதியா? பட் ஆனால் நம்ம கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அது வெந்ததுக்கப்புறம் அதை தூக்கி கட் பண்ணி விட்டுலாம். கத்தியை வச்சு பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சு வேகணுமா இதை குத்துறதுக்கு இதை வச்சு நம்ம இதை டீல் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, மூடி வச்சிருங்க. எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு குழி பணியாரம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணிடலாம் வாங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இதை வெல்லம் எடுத்துட்டோம், தேங்காய் எடுத்துட்டோம், அரிசி மாவு வந்துட்டு வறுத்து வச்சுக்கிட்டோம். வறுத்த அரிசி மாவு ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 1 கப்பு அரிசி மாவு போட்டுட்டு 1/2 கப்பு வெல்லத்தை மிக்சியில் போட்டு தண்ணி போட்டு, வெல்லம் தண்ணி தான் இப்போ எடுக்க போகிறேன். அப்புறம் இந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்க போகிறேன். ஃபைன். ஸோ இப்போ அந்த அரிசி மாவு வந்துட்டு வறுத்த அரிசி மாவு தான். பட் ஸ்டில் நான் திரும்பி ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நான் வறுத்துக்கிறேன். ஸோ இந்த அரிசி மாவை வறுத்துட்டு இங்கே பாருங்கள், வெல்லம் தண்ணி. ஓகே, இது வெல்லம் தண்ணி. இதை நான் வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் போடுறதுக்காக. இந்த வெல்லம் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். அண்ட் இந்த வெல்லம் தண்ணியில் வந்து தேங்காவை கட் பண்ணி போட்டு விட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெல்லம் தண்ணியை இந்த கடாயில் போட்டு பேனில் போட்டு அப்படியே கிண்டணும். அப்படி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். க்யூட்டாக வருது. கொஞ்சம் நல்லா வேகணும், அடி நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும். ஸோ இது பியூட்டிஃபுல்லாக வருது. பட் இது போதாது வெந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும்.
ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மாவு இப்படி ஆயிடணும். சரியா? தண்ணி நம்ம போட்டு அது ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி அது இருக்கணும். தென் இந்த மாதிரி வரணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு போடணும் தண்ணி. செம்ம வெயில். நம்ம வந்து மே மந்த்தெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கணும்னு தெரில. மார்ச்லேயே இவ்வளோ வெயில் அண்டு ஒரு 10 minutes கிச்சனுக்குள்ளே போக முடியல. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஃபஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ ஐ தாட் சின்ன மிஸ்டேக், எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தானே கற்றுப்போம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டக்குன்னு வேகும், திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஸோ இந்த கொழுக்கட்டை பிடிக்கும் போது என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுவேன். ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஒரு ஃபஸ்ட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ரவுண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி பிடிக்கணும். ஓகே, ஸோ க்யூட்டாக இந்த நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதில் பதியணும். அதுதான் எனக்கு நான் என்னோடய மெயின்ஸ்கிட்டையும் நான் தான் சொல்லுவேன், நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபிங்கர்ஸோட பதிவு அங்கே தெரியணும். அப்போ தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இருக்கும். எண்ணெயில் இப்போ பிடிக்கணும். இம்ப்ரெஷன் அதில் விழணும். இட்லி குக்கரில் வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஃபைன். இந்த செகண்ட் பேட்ச் ரொம்ப க்யூட்டாக வருது. வா எனக்கு ஃபஸ்ட் பேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதான் இப்போ நான் செகண்ட் பேட்ச்சில் வந்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய அசிஸ்டண்ட் சொன்னாப்ல லக்ஷ்மி. ஸோ அவங்கக்கிட்ட இன்புட்ஸ் எடுத்ததில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுயா, ரேக்காக வருது. வாவ், திஸ் இஸ் நான்ஸ்டிக். நம்ம ஃபஸ்ட் பண்ணது வந்து அந்த காஸ்ட் அயர்ன் திரும்ப, அதுவும் ரொம்ப நல்லது தான். பட் ஆமாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்ல ஆக்சுவலாக. ரைட்டு பசங்க இருந்தது, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, வச்சு அதை சாப்பிட்றதுக்கு கினி பிக்ஸா இவங்களை கூப்பிட்ருக்கேன். ஒரு 4-5 பேரை வச்சு நம்ம சாப்பிட. ஓகே,